ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா டீ. இதுக்காக நான் கொஞ்சம் பட்டை, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 3 பீஸ் சுக்கு, ஒரு 10 லவங்கம், ஒரு 10-12 ஏலக்காய், ஒரு ஜாதிக்காய், இது எல்லாமே சேர்த்து ஒரு வாணலில் நல்லா வாசனை வர அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது, வெறும் வாணலில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வாசனை வர அளவுக்கு இதை வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணணும். இதை நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வச்சிட்றேன். இப்போது ஒரு 2-3 நிமிஷம் கழித்து இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை பொடி பண்ணிட்டோம். இது ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு கூட மூடி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது மாதிரி பாக்ஸில் நல்லா ஆற வச்சு இதெல்லாம் நான் போட்டு வச்சுப்பேன். உங்கள் கிட்டே எது மாதிரி இருக்கோ அது மாதிரி டப்பாவில் இதை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம். இதில் இந்த 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நான் ஒரு 2 பேருக்கு நான் டீ போடுற மாதிரி தான் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்க போகிறோம். இது மாதிரி ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பாவில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். இது நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம். இப்போது டீ நல்லா கொதிக்கட்டும். 1 கப் அளவுக்கு பால் சேர்க்கலாம். இப்போது டீ தூள், பால் இப்போ எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் 2 கப் எடுத்திருக்கேன். இப்போ நான் தேவையான அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம பட்டை, கிராம், ஏலக்காய், சுக்கு இது எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால டீ ரொம்ப மணமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நமக்கு சூடான ஒரு டீ தயாராகிடுச்சு. தேங்க்யூ.